ஹலோ. வெளியே போயிட்டு வந்தேன். திரும்ப வந்துட்டு என்னமோ ஒரு ஷார்ட் ரீடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டில் வந்துட்டே இருக்குது. ஏதோ மெசேஜ் தெரியல என்ன மெசேஜ் சொல்லிட்டு வெளியிலேருந்து வந்த உடனே கொஞ்சம் ஃபோன் சார்ஜ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டு ரீடிங் பண்ணுறதுக்கு என்ன மெசேஜ் தெரியல. ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது. என்ன மெசேஜ் ஃபார் கலெக்டிவ் ஷார்ட் மெசேஜை தான் பார்ப்போம். அகெயின் அண்ட் அகெயின் இதுதான் கண்ணில் தெரியுது. பாட்டம் ஆஃப் த டெக் வந்து திரும்ப இந்த கண் என்ன விஷயம் எதிர்பார்க்கிறது. ஏதோ ஒரு ஹெல்ப் இல்லைன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு பாலம், அதுதான் எனக்கு விஷுவல் தெரியுது. எனக்கு ஒரு பாலம் மாதிரி தெரியுது. அந்த பாலம் உங்களுக்கு மட்டுமே க்ரியேட் பண்ணி கடவுள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பாத் தனியாக ஒரு பாத் க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி உங்களுக்காக தனியாக. பயங்கரமாக வேர்க்குது. ஃபேன் போட்டால் சரியாக கேட்குமோ கேட்காதோ சார். ஷார்ட் வீடியோ தானே, சரி ஃபேன் இல்லாமலே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு செலிப்ரேஷன்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கார்ட் இது, நெக்ஸ்ட் கார்ட் ஒரு ஸ்டேபிள், ஒரு உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாத். அந்த பாத்தில் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. லைக் நம்ம மார்னிங் வந்து 11-11 பார்த்தோம். லைக் 11-11 இது கூட நம்ம எடுத்துக்கலாம். 11-11 ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் தேடுற ஒரு கிளாரிட்டி, ஏதோ விஷயம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது உங்களுக்கு மைண்டில். அந்த கிளாரிட்டி தெரிஞ்சால் நான் நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் எடுப்பேன். அந்த கிளாரிட்டி தெரியாத வரைக்கும் என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியலன்னு சொல்லி சம்திங் மைண்டில் இருந்ததுன்னா அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது, தெளிவு கிடைக்குது. இப்படி ஒரு கார்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஒன்று இந்த கார்ட்ஸில் என்ன மாதிரி மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த கார்டு. எப்போவுமே இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சண்டை போடுற மாதிரி இருக்குது. நான் டெய்லி ஓமை கஷ்டம். சிக்னிஃபிகண்ட்டாக சில பேர் வந்து வீட்டில் சடனாக பல்லி பார்க்குற மாதிரி இருக்கும். பல்லி ஏதோ ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாக பல்லி பார்க்குற மாதிரி இருக்கும். மெசேஜ்ன்றது உங்களுக்கு ஒரு பர்சன் மூலியமாக வரலாம், இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சைன், டிவைன் கொடுக்குற சைனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்துட்டு டிவைன் கொடுக்குற சைன். இது ரெண்டு சைன் தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்குது எனக்கு. 3 ஆஃப் ஸ்கெட்சஸ். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம். 3 10 இது அது வந்து ஸ்வாட்னு நினைக்கிறேன். இந்த கார்ட்ஸில் ஸ்வாட், 3 ஆஃப் ஸ்வாட்ஸ், 10 ஆஃப் ஸ்வாட்ஸ். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கிளாரிட்டி எதிர்பார்த்ததுக்கான ஒரு விஷயம். இன்கேஸ் சில பேர் உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் ஹெல்ப் தேடிட்டுருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக, உங்களுக்கு அதுக்காக ஒரு ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் இல்லை ஒரு சைன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நடக்க போகுது. கண்டிப்பாக நடக்க போகுது. அதுக்கு அடி கார்டு வந்துட்டு ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தோம். இதில் வந்துட்டு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட் இருக்கு. கண்டிப்பாக ஒரு ஹோப்
தூரத்தில் ஒரு ஹோப் தெரிகிற மாதிரி இருக்குது. இங்கே இப்போது இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஹோப் தெளிவாக தெரியுது உங்களுக்கு. இது இவ்வளோ நாளாக உங்களுக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ தெளிவாக தெரியுது. அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்க்குற நீங்கள் எப்பயோ கடவுள் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிறந்த உடனே உங்கள் கையில் கொடுத்து அனுப்பிட்ட மாதிரி இருக்கு. இவ்வளோ நாளாக மறைஞ்சிருந்தது உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், த வேர்ல்ட், இதெல்லாம் என்ன 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 இதெல்லாம் என்ன இதெல்லாம் இது வந்து நியூ பிகினிங்ஸ். இந்த கார்டு எப்பவுமே சொல்லியிருக்கேன். என்னப்பா இதெல்லாம்? இப்போதான் உங்கள் கையில் இருக்கிற அந்த ஒரு பொக்கிஷமான சில ஸ்கில்ஸ் இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம், சில விஷயங்கள் உங்களுக்குள்ள அவேக்கனிங் ஆகிருக்கு, புதுசாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப்பே இல்லை என்ற ஒரு ஹோப் உங்கள் விட்டு போயிருப்பீங்க. அந்த ஹோப் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குது. ஜஸ்டிஸ் கார்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் மார்னிங் சொன்னேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க, கொஞ்சம் இந்த ஃபாக்ஸ் மாதிரி கொஞ்சம் அந்த சூழ்ச்சின்றது சில டைம் நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்களுக்காக, நல்ல விதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி. கொஞ்சம் பசு மாதிரியும் இருக்கணும், சாந்தமாக இருக்கிற மாதிரி, ஒரு அமைதியாக. சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு ஃபாக்ஸ், ஒரு குரோக்கடைல் மாதிரி ஒரு சீக்ரெட்டாக இருந்துட்டு உங்களுக்கான விஷயம் நிறைவேற்றுற மாதிரி. உங்களுடைய மைண்ட் ஒரு ஆயுதமாக பேலன்ஸ்டாக பயன்படுத்தணுன்ற மாதிரி தான் திரும்பவும் வந்திருக்கு மெசேஜ். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்னா, காலையில் சொன்ன ரீடிங்க்கும் இப்போவும் உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? பைல் 2க்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையா? பைல் 2க்கு இந்த மெசேஜ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். உங்களுடைய நல்ல விஷயங்களை பாதுகாக்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ வருஷமாக நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள சில விஷயங்கள் பாதுகாத்துட்டு இருந்தீங்க. கடவுள் இப்போ அந்த சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்காக வந்துட்டு ஒரு கதவு ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த கதவு திறந்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ள டவுன்லோட் ஆகுறதும், நீங்கள் அவேக்கனிங் ஆகுறதும், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறதும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு வருது. எல்லாமே நல்ல கார்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் ஒரு +2 முடிச்சுட்டு டிகிரி வாங்குறதுக்காக நீங்கள் இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்கிரேட், லைஃப்பில் அப்கிரேட் ஆகிருக்கீங்க. ஓகே, இந்த மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சா இல்லையான்றதை பற்றி மனசில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மெசேஜ் பண்ணணும் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லிகிட்டே இருந்தது. நான் வெளியில் இருக்கும்போது கூட மைண்டில் அதே தான் ஓடிட்டே இருந்தது எனக்கு. சரி, வீட்டுக்கு வந்தாலும் ஒரு ஷார்ட் மெசேஜாவது நம்ம அப்போ என்ன தான் மெசேஜ் வருது நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்தேன். ஓகே, wow, the vehicle, கருட பகவான் விஷ்ணு கருட பகவான் தானே, தெரியுதுங்களா? விஷ்ணு கருட பகவானோட இமேஜ் தானே இது. மகாபாரதமா ராமாயணமா, அதில் ஒரு விதமான ஒரு மைண்ட் கேம்ஸ் விளையாடி எப்படி அந்த வார் ஜெயிக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய மைண்ட் கேம்ஸ்னால உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவங்க, உங்களை வந்துட்டு ரொம்பவே கேவலமாக நடத்தினவங்க, உங்களை டவுன் பண்ணியே பார்த்தவங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்கள்
டவுன் பண்ணுறது. இப்போது நீங்கள் ரொம்ப ஒரு போல்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராங் இமேஜாக இருக்குது எனக்கு இங்கே. உங்களுடைய காட், உங்களுடைய ஏஞ்சல்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஸ்னேக், உங்களுடைய எனிமீஸ், அந்த ஸ்னேக் கூட இப்போ வந்துட்டு அப்படியே அடங்கி போன மாதிரி இருக்குது. உங்களுடைய ஒரு நியூ ஒரு பர்சனாலிட்டி அந்த இமேஜை பார்த்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. மார்னிங் சொன்ன மாதிரி ஒரு அந்த ஹைட்டுக்கு நீங்கள் பறக்குறீங்க. அவங்களால அது வந்துட்டு அந்த ஹைட்டுக்கு அவங்களால வரவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது இமேஜ். ஓகே, மெசேஜஸ் எப்படி என்ன சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேக் கேர். God bless. Good night.